தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்களை மாண்பின் முதல்வராக ஆக்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்படி ஆகியிருக்கப்ப சட்டமன்றத்துக்குள்ள மக்களோட பிரச்சனையை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு ஃபுல்லாக சட்டமன்றத்தில் பர்சனல் அட்டாக் தான் நடந்திருக்கு. அதாவது போன சட்டமன்ற கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் தாவேக்கா நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் என்னென்னலாம் பாலியல் ரீதியாக பெண்களுக்கு வந்து துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. லிஸ்ட்டு மீன்ஸ் அதாவது அவர் போட்டதில் எல்லாமே வந்து யார் என்ன பண்ணால், எந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏ, எந்த நிர்வாகி, எந்த வட்டம், எல்லாத்தையும் தெளிவாக வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே நேற்றே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிஎம்கே தான் வந்து 2 வயசு குழந்தைங்களை வந்து ரேப் பண்ணீங்க. மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, டிவிகே அவர்கள்ட்ட வந்து பழி போடும் அரசியல் வந்து எதிர்பார்க்கல. நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பில் நீங்கள் வந்து என்ன செயலாற்றுறீங்க அதை தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் பண்ணலையா, டிஎம்கே வந்து 2 வயசு குழந்தைங்க, நாங்களும் தான் 2 வயசு குழந்தை இப்படி பண்ணுவோம், நாங்களும் தான் வந்து இப்போ பாலியல் ரீதியாக இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாண்பின் முதல்வர் அவர்களே, நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு, உங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் ஒரு கூட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் தவறு நடந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எவனுமே என் கட்சியில் இருக்க முடியாது, டிவிக்கே நினச்சி கூட பார்த்துறாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன? அடுத்த நாள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது உதயநிதி அவர்களை எங்கே உங்கள் அப்பாவை காணோம், எங்கே உங்கள் அப்பாவை காணோம், அது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாராமா. சொல்லி டிவிகே மாண்பின் முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்களை அவங்க அப்பா, ஏன்னா இவர் நம்மளை இவ்வளோ அட்டாக் பண்ணுறானே, இப்போ வந்து எப்போ உதயநிதி அவர்கள் எப்போ வந்து டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகிருக்காரு, அப்போ எமோஷனல் ஆனது அவங்க அப்பா தப்பா அழுதுருக்கீங்க, அப்போ அந்த விஷயத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குப்பா. எங்கே உங்கள் அப்பாவை காணோம் ஒரு சின்ன பையன் தேடிட்டு தானாம்மா தம்பி அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களை இன்டெரக்டாக அவங்க அப்பாவை வந்து தோக்கடிச்சதை வந்து இன்டெரக்டாக சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க. மக்கள் இதை தான் எதிர்பார்த்தாங்களா? அவர் சொன்னது என்ன, உங்கள் தாவேக்கா நிர்வாகி இந்த வட்டத்தில் இந்த சேலம் தொகுதியில் இத்தனை பேர் வந்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்கள எப்படி நீங்கள் கண்டிக்க போகிறீங்க, உங்கள் கட்சியில் இருக்கவங்கள்ட்ட இருந்து எப்படி பெண்கள் பாதுகாப்பு வரும் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நான் டிவிக்கேல சட்டமன்றத்துக்குள்ளே நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டிவிக்கேல அந்த ஒருத்தன் தப்பு பண்ணால் அது சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்க எவனுமே வந்து டிவிக்கேல நாங்கள் இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனையை மற்றவங்க வாங்கி தரணும் இல்லையோ, டிவிக்கேல இருந்துட்டு தப்பு பண்ணால அவனுக்கு முதல் தண்டனையை வாங்கி தருவேன் சொல்லியிருக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்ற பாட்டுக்கு இப்படி டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு தென் அடுத்துக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணோட பள்ளி குழந்தை, அந்த பள்ளி குழந்தையோட காலை வந்து தடவுறாரு, தொடையிலேருந்து தடவி சொடக்கு போடுறாரு. இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்களா? பொள்ளாச்சி கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தை, பள்ளி குழந்தை, இதுக்கெல்லாம் வந்து என்ன மாற்று அரசியல், எங்களை வடக்கணுன்றது எப்படி காப்பாற்றுவீங்க நாங்கடா, உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் போல. மக்கள் அதாவது ஒரு டிவிக்கேல இருக்க என்னன்னா, டிவிக்கே ஆட்சி நம்ம கையில் இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இதே கேமரா முன்னாடி பண்ணால் அது ஒன்றும் இல்லை, தனியாக பண்ணால் இதை தனியாக கூப்பிட்டு அந்த பள்ளி மானையை வச்சு இந்த மாதிரி தடவி இருந்தால் என்ன இருக்கும், கேஸ் போட்டுப்பாங்கல்ல. அந்த பள்ளி மானையோட அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கீங்களா? ஒரு பள்ளி மாணவியோட தொடையில இருந்து தடவி இப்படி தான் வந்து வாழ்த்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்படி தான் வாழ்த்து சொல்லுவாங்க. இதுக்கு கண்டனம் தெரிவிக்க டிவிகேவோட மாண்பின் முதல்வர் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா? இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கிட்டே போகிறாங்க சட்டமன்றத்தில். உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன? இந்த பதில தான் வந்து நீங்கள் என்ன கண்டனம், உங்கள் கட்சியில் இருக்கவங்களை தப்பு பண்ணால் என்ன உயர்ந்தபட்ச தண்டனை என்ன கொடுப்பீங்க, உங்ககிட்ட இருந்த என்ன நேர்மை எதிர்பார்க்குறாங்க மக்கள், அந்த நேர்மையை தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் வந்து உங்கள் அப்பாவை காணோம், அப்பா எது தேவையா? இதுதான் மக்கள். நானே வந்து டிவிக்கே ஆட்சி வேணாம்னு சொல்லலை, நான் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் சிந்தனை கொண்டு வந்தான். ஓகே, நீ வந்துட்டீங்க, நாங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஆட்சி எதிர்பார்க்கல, நல்லாட்சி புரிஞ்சால் நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏன் உங்கள் கட்சியில் தப்பு பண்ணால் ஏன் வந்து தண்டனை கொடுக்குறதோ வெளிப்படையாக சொல்லி இது பண்ணுறது என்ன தயக்கம்? மக்கள் இதுதான் விரும்புகிறாங்களா? எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி வந்தால் ஏன் நீங்கள் பண்ணல, இதுக்கு தான் நாங்கள் வந்து புதுசாக வந்து ஓட்டு போட்டு மக்கள்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்களா? ஏதாவது ஒரு பதில் வந்து கரெக்டாக அந்த கட்சியில் பண்ணியிருக்கானா, உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி பண்ணியிருக்காரு, அதுக்கான கண்டனங்கள் ஏதாவது வந்திருக்கா, கண்டன அறிக்கை வந்திருக்கா? திரும்ப சொல்கிறேன்,
முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்கிறேன், தான் கட்சியில் பண்ணுற தவறை சுட்டி காமிச்சு பண்ணுறாங்களே அப்போ அந்த தண்டனை திரும்ப திரும்ப சொல்கிறேன், முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்கிறேன், தான் கட்சியில் நடக்கிற குற்றங்களை கண்டுபிடிச்சி அதற்கான தூக்கிடுங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியாக இருக்கட்டும் தூக்கிங்க. தப்பு பண்ணுறியா கட்சி விட்டு தூக்கிடுங்க. எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தா அவன் வந்து மக்கள் மனதில் வந்து இன்னும் 2 நல்ல பேர் தான் வரும். நல்ல பேர் தான் வரும் கண்டிப்பாக. நீங்கள் கட்சியில் சொந்த கட்சியில் தப்பு பண்ணுறியா, நீ கிளம்பிட வேலையை நீங்கள் தேவையில்லடா எனக்கு அப்படின்னு கிளப்பி விட்டா மக்களுக்கு உங்கள் மேலே நன்மதிப்பும் நேர்மையும் அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் 15 வருஷத்துக்கு உங்களை ஆட்சி மாற்றவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் வந்து இது பள்ளிக்கூடத்தில் போய் வந்து சினிமா பாட்டை பாட சொல்கிறீங்க. பெண்களுக்கு வந்து பள்ளிக்கூட பெண்கள், அதாவது பள்ளிக்கூட குழந்தைகளை வெயில நிற்க வச்சு விஜயோட படத்தை வந்து காமிக்கிறாங்கம்மா. பிறந்தநாள் அப்துல் கலாம் பிறந்த நாளுக்கு நடக்கல, பெரியார் பிறந்த நாளுக்கு, அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு, சட்டமேதை அவரோட பிறந்த நாளுக்கு நடக்கல. இந்த மாதிரி மிகப்பெரிய அறிஞர்களோட புகைப்படத்தெல்லாம் யாரும் இது பண்ணல. நடிகர் விஜய் வந்து இப்போ மாண்புமிகு முதல்வராக இருக்காரு. அதை வந்து அவங்க வந்து சினிமா பாட்டை புகுத்தி, அதாவது வினாத்தாள்களில் வந்து இனிமேல் வந்து 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் அப்படின்லாம் சொல்லி நாம் வந்து விஜயோட பாட்டு, விஜயோட கேள்வி பதில், திருசா கூட எத்தனை படத்தில் நடித்தார் விஜய் அவர்கள், இந்த மாதிரிலாம் கேள்வி கேளுங்க. கொஸ்டின்ஸ் ஆன்சர் சூப்பராக இருக்கும். ஒரு பாடலில் வந்து இந்த மாதிரி வந்து பள்ளிக்கூட பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டை பாடுறீங்க. இது எப்பேற்பட்ட கேவலம். இந்த சமூகம் சீர்கட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசியல்படுத்தப்படாமல் சினிமா மயமாக்கப்படுறதா இதுதான் காரணம். இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. எல்லா பெண் பிள்ளைகள் பெற்ற எல்லா அப்பா மக்களும் கதறிட்டு இருக்காங்க, பயத்தோடு இருக்காங்க. 3 வயசு குழந்தை இன்னைக்கு வடக்கில் வந்து ஒருத்தன் பண்ணியிருக்கான், பிறந்து 9 மாதம் குழந்தைடா, அங்கே பண்ணிட்டு இங்கே உள்ள வரானுங்க. அதுக்கான என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன அரசியல் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க? அந்த 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 அப்படியே உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மேப் போட்டு பார்ப்பறல, அந்த மாதிரி வந்து வடக்கன்ஸுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் வந்து பண்ணக்கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், உள்ளே வரதுக்கான என்ன ஒரு நீங்கள் அது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து செங்கல்பட்டில் வந்து கணவனை காணோம் என்று தேடி கொண்டிருந்தார் மனைவி அப்படின்னு வந்து இப்போ விஜயோட அவர்களை பர்சனல் அட்டாக் எடுக்கிறார். நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, அவங்க பர்சனல், இதுக்கு தான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கணும்ல. சரி, விஜய் தான் அப்படி பண்ணுறாரு. முன்னாள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களோட பார்த்து உதயநிதி அவர்களாக திருந்தணுமா இல்லையா? அவர் சொல்கிறாருன்னா நீங்கள், அவர் வந்து அரசியல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர், புதுசாக வந்திருக்காரு, இளரத்தங்கள் குதிக்கிறாங்க. நீங்கள் வந்து காலங்காலமாக 50 வருஷமாக இது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்து இதுதான் சட்டமன்றத்தை உட்காந்துட்டு நீங்களாம் பர்சனல் அட்டாக் பண்ணுறது தான். நாங்கள் வந்து மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு உங்களை அனுப்பிட்டாங்க. மக்கள் பிரச்சனையை பேசி என்ன இது பண்ணுறீங்க? அவங்க என்னமா பேச போட்டு நீங்கள் எதுக்கு வந்து திருப்பி வந்து உதயநிதி அவர்களை இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் இழுக்கிறாங்க? இது வந்து இது மாற்றமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலி டிஎம்கே அவங்க ஓட்டு போட்டவங்க ஏமாற்றம் தான், டிவிக்கு அவங்க ஓட்டு போட்டோம் ஏமாற்றம் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றம் இதற்காக தான், பர்சனல் அட்டாக் சட்டமன்றம் அப்படின்னு மாற்றிக்கிங்கடா.